வெல்கம் டு டாடா பிஎல் 2024. உங்களுக்கு பிடிக்கும் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்ல, உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று முடிஞ்ச சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, அதை பற்றி பேச போகிறோம். என் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன், சிஎஸ்கே எனக்கு ஜெயிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜெயிச்சுட்டு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எப்படி பேட்டிங் பிடிச்சாங்கன்னு பார்ப்போம். ஏன்பா பேட் ஓப்பனிங் பேரை மாத்துனீங்க அப்படின்னு தான் ரஹனா அங்கிள் பேட் பண்ண வரும்போது இருந்துச்சு. நான் பயந்த மாதிரி தான் ஆச்சு. ரவானி அங்கிள் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது நம்ம கேப்டன் ருத்ராஜுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஆனால் எம்ஐல யாருமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க பேட் பண்ணதுக்கு. நம்ம பவர் பிளேல கொஞ்சம் சொதப்ப தான் செஞ்சோம். 48 for 1 பவர் பிளே முடியும் போது ரச்சின் அங்கிள் ஒரு 6 அடிச்சோடனே நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனால் ரெண்டாவது பாலே அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. அடுத்தது நம்ம கேப்டன் கூட டூபி அங்கிள் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் ரன்ஸ் வந்ததுன்னு நம்ம கம்ப்யூட்டர் ரோபோ சொல்லும். வா ரோபோ. சிஎஸ்கேயோட மேஜிக்கான ஓவர் 10th ஓவர் ஹார்திக் பாண்டியா போடும்போது தான் நமக்கு ஆரம்பிச்சது. ஹார்திக் பாண்டியா 15 ரன் விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 11th ஓவரில் நம்ம 12 ரன் அடித்தோம். 12th ஓவரில் 10 ரன்னு. 13th ஓவர் 8 ரன்னு தான் கிடஞ்சது. பூம்ரா போட்டாங்க. அடுத்தாக்கில் 14வது ஓவர் ஷெப்பர்ட் போட்டார், 22 ரன்னு. அடுத்த 15வது ஓவர் 17 ரன்னு. ரன்ஸ் அதிகமாக போகிறத பார்த்த ஹார்திக் பாண்டியா நானே அதை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 16வது ஓவர் போட்டார். அப்போ 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தார். ஸோ அங்கேயே நம்ம ரன் ரேட் டாப் ஆக ஆரம்பிச்சது. 150 for 3 அந்த டயத்தில் 17th ஓவர் போட்டாங்க. அதில் 10 ரன். 18th ஓவர் 12 ரன். 19th ஓவர் 7 ரன். 20th ஓவர் 20வது ஓவரை நான் சொல்கிறேன். 20th ஓவர் போடுறதுக்கு பாண்டியா அங்கிள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் வைட், திருப்பி பவுலிங் போட்டாங்க 4. மறுபடி ஒரு பால் போட்டாங்க வைட். ஸோ கணக்குப்படி பார்த்தா ஒரு பாலுக்கு 6 ரன் கிடைச்சிருக்கு. அடுத்த பால் விக்கெட். அடுத்து நடந்தது என்ன? தரிசனம். நம்ம தோனி அங்கிள் பேட்டிங் பண்ண வந்தாங்க. கிரவுண்டே ஆடி போயிட்டு நம்ம தலை ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 6, தேர்ட் பால் 6, ஃபோர்த் பால் 2 ரன். ஸ்ட்ரைக் ரேட் 500. டார்கெட் 206. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ் பார்த்திருந்தேன். தோனி அங்கிள் பேட் பண்ண மேட்சஸ் எல்லாமே தோத்துருக்கான். ஜெயிக்கணும்னா தோனி அங்கிள் பேட்டிங் பண்ண கூடாதுன்னு ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 20 ரன் வித்தியாசத்துல தான் நாங்க ஜெயித்திருக்கோம். வாங்க எம்ஐ பேட்டிங்கை பத்தி பார்க்கலாமா? ரோஹித் அங்கிளும் கிஷான் அங்கிளும் ஓபன் பண்ணாங்க. பவர் பிளேல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்தது எப்படி நிறைய ரன்ஸ் வந்திருக்கு நம்ம கம்ப்யூட்டர் ரோபோட் உங்களுக்கு சொல்லும். எம்ஐ பவர் பிளேயில் 63 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 7th ஓவர் ஜட்டு வீச வந்தார், 7 ரன் கொடுத்தாரு. அங்கே தான் லைட்டாக நமக்கான மேட்ச் நம்ம சைடு திரும்பிச்சு. பதிரானா 8வது ஓவர் போட்டார், 5 ரன்னு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தார். 9வது ஓவர் ஜட்டு போட்டாங்க, 6 ரன்னு. 10வது ஓவர் தேஷ்பாண்டே, 11வது ஓவர் ஜட்டு 18 ரன்னு. 12வது ஓவர் ஷாகுல் டாக்கூர் 10 ரன். அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாங்க, 6 ரன்னு விட்டு கொடுத்தாரு. பதிரானா 6 ரன். ஷாகுல் டாக்கூர் 2 ரன்னு. தேஷ்பாண்டே 5 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தார். அதுக்கப்புறம் முஸ்தபுல் ரஹீம் போட வந்தார்.
டிம் டேவிட் ஃபேஸ் பண்ணார். 6 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒய்டும் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 6 ரன் அடித்தார். எங்கே மேட்ச் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு நினைக்கும் போது டிம் டேவிட் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த ஓவர் 19 ரன்னு நம்ம முஸ்தபில் ரஹீம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 10 ரன் போட்டார். 18வது ஓவர் 5 ரன்னு. அதுக்கப்புறம் ரஹீம் 19வது ஓவர் போட்டார். அதில் 13 ரன்னு. 10 ரன்னா 4 விக்கெட் எடுத்து 28 ரன் மட்டும் விட்டு கொடுத்து கடைசி ஓவரை முடிச்சு வச்சார். இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மா ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 7 to 15th over CSK 101 for 1 MI 69 for 3. இங்க தான் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை மிஸ் பண்ண இடம். நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.